இந்த உலகில் உள்ள மக்களை 3 வகைகளாக பிரிக்கலாம். முதல் வகையான மக்கள் வன்முறை உள்ளம் கொண்ட மக்கள். அவர்களுடைய எண்ணமெல்லாம் இந்த உலகத்திலே நான் எதை சாதிக்க வேண்டுமென்றாலும் வன்முறை என்கிற ஒன்றை மட்டுமே கொண்டு சாதிக்க முடியும் என்று உறுதியாக நம்பிக்கொண்டிருப்பவர்கள். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அடிக்கு அடி என்று எதை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்களோ அதையே அப்படியே மீண்டுமாய் எதிரொலிப்பவர்கள். இத்தகைய மனநிலை கொண்டவர்கள் கடவுளின் பிள்ளைகளாக இருக்க முடியாது. இரண்டாவது வகையான மக்கள் எதிர்பார்த்து அன்பு செய்யக்கூடியவர்கள். நான் ஒருவருக்கு ஒரு உதவி செய்கிறேன், நான் ஒருவரை மன்னிக்கின்றேன், நான் ஒருவரை அன்பு செய்கிறேன் என்றால் பதிலுக்கு எனக்கு என்ன கிடைக்கும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு பணி செய்பவர்கள், எதிர்பார்ப்போடு வாழக்கூடியவர்கள். இத்தகைய மனநிலை கொண்ட மக்கள் இன்றைய உலகிலே அதிகமாகி வருவதை நம்மால் காண முடிகிறது. இத்தகைய மனநிலை கொண்ட மக்களும் கடவுளின் பிள்ளைகளாக இருக்க முடியாது. மூன்றாவது வகையான மக்கள் பகைவரையும் அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு மன்னித்து வாழுகிற மக்கள். அந்த மக்கள் தாங்கள் அப்படிப்பட்ட வாழ்வு வாழ முடியும் என்று பார்க்கிற பொழுது தூய ஆவியானவரின் துணை கொண்டு கடவுளின் அருளால் மட்டுமே பகைவர்களை மன்னிக்க முடியும், அன்பு செய்ய முடியும், ஏற்று வாழ முடியும். இயேசுவில் பிரியமானவர்களே, இத்தகைய மனநிலை கொண்ட மக்கள்தான் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழுகிறார்கள். நம்மையே நாம் ஒரு சுய ஆய்வு செய்து பார்ப்போம். நான் எந்த வகையை சார்ந்த மகளாக இருக்கிறேன்? வன்முறை உள்ளம் கொண்ட மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? எப்பொழுதும் எதையாவது எதிர்பார்த்து பணி செய்கின்ற மனநிலை கொண்டவராக இருக்கிறேனா? அல்லது இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு கொடுப்பதை போல எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பகைவரையும் அன்பு செய்து மன்னித்து இரக்கம் காட்டுகிற இறைவனின் திருமுகங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என சிந்திப்போம். எத்தகைய கிறிஸ்தவ அடையாளத்தை நான் கொண்டிருக்கிறேன், எத்தகைய மனநிலையை நான் கொண்டிருக்கிறேன் என சிந்திப்போம்.